அக வழிபாடு புற வழிபாடுன்னு பிரிப்பாங்க. அக வழிபாடு என்பது உள்ளத்தில் சிவனை வச்சு பூஜிப்பது. உள்ளத்தில் எந்த வடிவில் வச்சு பூஜிப்பது? இதுவன்றே ஈசன் திருவுருவம், இதுவன்றே என்றனக்கோ சேமம், இதுவன்றே மின்னும் சுடருருவாய் மீண்டாயின் சிந்தனைக்கு இன்னும் சுடல்கின்றது இங்கு. இது காரைக்காலமாவாக திருவேடத்தை கை தொழுது உணர்வார்க்கும் சிவலிங்கத்தை காதலித்து காண்பார். அதை இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொன்னா, பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் என்று கண்டு வழிபட முன் வருபவர் எவரோ, இந்த சாதனங்களை பயில்பவர் எவரோ, அவருக்கு உள்ளத்திலே ஜோதி வடிவாக, ஞான ஒளி வடிவாக, பேர் அறிவு பிழம்பாக ஈசன் வெளிப்படுவார். திரும்பி பாருங்க, ஜோதி வடிவத்தில் சாமியை பார்க்கணும்னா நம்ம ரெண்டு முயற்சி பண்ணணும். அக வழிபாடு கை கூடணும்னா புற வழிபாடு செய்யணும். அது என்ன? ஒன்று கோயில், அது எல்லாரும் செய்யணும். கோயிலில் போய் எல்லாரும் போகிறோம். இன்னும் ஒன்று பக்தரது திருவேடம், அங்கே தோற்று போயிடும். அது பெரும்பாலும் செய்யறது நமக்குள்ள ஒரு யாரோ உட்கார்ந்து கும்பிட விடாமல் தடுக்கிறான். ஒரு கருமம் வருது, ஏதோ ஒரு காரணம், பதவி பற்றியோ படிப்பு பற்றியோ வயது பற்றியோ ஏதோ ஒன்று பற்றி ஒரு கருமம் ஒன்று வரும். அது வரத்தான் செய்யும். அதுதான் அப்புறம் பார்த்து பார்த்து மனசை அடங்கி அப்புறம் தான் அதை கற்றுக் கொடுப்பேன். அவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது. அவரை தமிழ் ஆளியார் ஒரு பெரியவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பன்னிய செந்தமிழ் அறியே கவியேல் மாட்டே. இதை நமக்கு நினைச்சு பார்க்கணும். இன்னும் ஒன்று நினைச்சாலே போதும். அவருடைய வாக்கு படிக்க முடியாட்ட போகிறது பரவாயில்ல, வாக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், வடிவம் தெரியுமே, தூக்கிக்கிட்டே இருக்காரு. யாரை பார்த்து கும்பிட்றதெல்லாம் தெரியலையே எனக்கு. அவரு பார்த்து கும்பிடக்கூடிய அளவுக்கு பெரியவங்க யார் இருக்கா? தெரியலையே. இப்படி ஒரு பணிவா, இப்படி ஒரு எளிவந்த தன்மையா? நம்ம அதுலேயே கொஞ்சம் அவர்கிட்ட யாசகமாக கேட்கக்கூடாது. நம்ம யாராவது பயின்றோமா, அவர்கிட்ட போய் கேட்டோமா, அவர்கிட்ட போய் நின்று கூட வழிபட போயிடுறோமா தெரியலையே. தயவு பண்ணி நாமெல்லாம் இன்னிலேருந்தாவது மாறணும்.